ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக் டேர்ம் 1ல இருந்து யூனிட் 8 வாட் இஸ் கோயிங் ஆன் இந்த லெசனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் ஈச் கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இருக்கிற ஆன்சர்ஸை மட்டும் கரெக்ட் பண்ணலாம். வாட் ஆர் தே டூயிங்? அவங்க என்ன செய்றாங்க? இந்த பிக்சர்ல பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க? விளையாடுறாங்க இல்லையா? ஸோ தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த கவ் டூயிங்? இந்த மாடு வந்து கவ் என்ன பண்ணுது? புல் மேயுது. இந்த கவ் இஸ் கிராசிங். வாட் இஸ் ஷீ டூயிங்? அவள் என்ன செய்கிறாள்? அவள் என்ன பண்றா? டான்ஸ் பண்றா. ஷீ இஸ் டான்சிங். அடுத்து இவன் என்ன பண்றான் பாருங்க, வாட் இஸ் ஈ டூயிங்? இவன் என்ன செய்யறான்? ஹி இஸ் ரன்னிங். நெக்ஸ்ட் சர்க்கிள் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இங்க இருக்கிற ஆன்சர்ஸ்ல எது கரெக்டோ அது மட்டும் நம்ம சர்க்கிள் பண்ணி எழுதலாம். ராகுல் இஸ் பிளேயிங் கேரம் போர்டு. இந்த இடத்துல இஸ் பிளேயிங் தான் வரணும், ஏன்னா ஆம் வராது. ஆம் அப்படின்றது ஐ பக்கத்துல மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் ஒன்று, நவ் நிலா இஸ் குக்கிங் லஞ்ச் ஃபார் த கிட்ஸ். ஈ ஷி இட்டெல்லாம் வந்தால் இஸ் தான் வரும். அதே போல் தே யூ அந்த மாதிரி வரும்போது அதில் ஃப்ளூரல் வேர்ட்ஸ் ஏதாச்சும் வந்ததுன்னா அங்கே ஆர் வரும். ஐ வந்தால் மட்டும் ஆமன் வரும். ஸோ இங்கே வந்து ஷி, அதனால இஸ் குக்கிங். நெக்ஸ்ட் ஒன்று ஐ வந்திருக்கு, அப்போ என்ன வரும்? இங்கே ஆம் ரைட்டிங். ஐ ஆம் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க் நவ். வி அப்படின்றது ஃப்ளூரல் இல்லையா? நாம அப்படின்னு பன்மையில் வருது, அதனால ஆர் வாட்சிங் டிவி. நவ் தே அப்படின்றதும் அவர்கள், அதுவும் ஒரு ஃப்ளூரல் வேர்டு தான். ஸோ தே ஆர் ஜாகிங் அரவுண்ட் த லேக். நெக்ஸ்ட் ஒன் வந்து இங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? இதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுத போகிறோம். த சன் ஷைன்ஸ் பிரைட்லி. அதை எப்படி எழுதலாம்னா, த சன் இஸ் ஷைனிங் பிரைட்லி. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா இன்னமும் அது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றது தான் இல்லையா? ஸோ த சன் இஸ் ஷைனிங் பிரைட்லி. சூரியன் வந்து நல்ல பிரகாசமாக பிரகாசிக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மணி லிசன்ஸ் டு மியூசிக். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்? மணி அப்படின்றது வந்து சப்ஜெக்ட், இது வந்து ஹீ இல்லையா? ஸோ இங்கே வந்து is listening. Money is listening to music ன்னு எழுத போகிறோம். நெக்ஸ்ட் ஐ read a story book. இங்கே வந்து verb கூட ing போடணும், கூட வந்து ஒரு பி ஃபார்ம் verb வரணும். ஸோ இங்கே ஐ வரதால ஆம்ன்ற வேர்டை போடுறோம். ஐ ஆம் ரீடிங் a story book. நெக்ஸ்ட் த ஸ்னெயில்ன்றது இட் இல்லையா? ஸோ இங்கே வந்து இஸ் வரணும். த ஸ்னெயில் இஸ் மூவ்ஸ் வந்து மூவிங் ஸ்லோலி ஆன் த வால். நெக்ஸ்ட் ஒன்று, வி பிளே ஃபார் அவர் கண்ட்ரி. வி அப்படின்றது வந்து ஃப்ளூரல் வேர்டு, பன்மையில் இருக்குது. நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஆர் வரணும். வி ஆர் பிளேயிங் ஃபார் அவர் கண்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து த சில்ட்ரன் கோ டு ஸ்கூல். சில்ட்ரன் அப்படின்றதும் ஒரு ஃப்ளூரல் வேர்டு தான், குழந்தைங்க. ஸோ சில்ட்ரன் ஆர் கோயிங் டு ஸ்கூல். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். இந்த பிக்சரை பார்த்து கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று, வேர் ஆர் த சில்ட்ரன் பிளேயிங்? இந்த குழந்தைங்கள்லாம் எங்கே விளையாடிட்டு இருக்காங்க? பார்க்கில். ஸோ ஆன்சர் எப்படி எழுதணும்? த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த பார்க். ஹூ இஸ் பிளேயிங் ஆன் த ஸ்விங்? ஸ்விங் அப்படின்னா ஊஞ்சல். ஊஞ்சல் வந்து யார் விளையாடுறது? அனு தான் விளையாடுறா இல்லையா? ஸோ அனு இஸ் பிளேயிங் ஆன் த ஸ்விங். வாட் இஸ் பாலா டூயிங்? பாலா என்ன பண்ணுறான் பாருங்க. பாலா வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வரான். ஸோ பாலா இஸ் ரைடிங் எ பைசைக்கிள். ஃபோர்த் ஒன்று, வாட் இஸ் ஜான் பிளேயிங் வித்? ஜான் எதை வச்சு விளையாடிட்டு இருக்கான்? பிக்சரில் பாருங்க, ஜான் வந்து பாலை வச்சுட்டு தான் விளையாடிட்டு இருக்கான். ஸோ ஜான் இஸ் பிளேயிங் வித் எ பால். ஃபோர்த் கொஸ்டின், ஹவு மெனி சில்ட்ரன் ஆர் பிளேயிங் ஆன் த சீசா? ஆக்சுவலாக இந்த பிக்சரில் வந்து சீசாவே கொடுக்கல, ஸ்லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினில் வந்து ஸ்லைடு அப்படின்ற வேர்டு தான் வந்திருக்கணும், சரிங்களா? இப்போ இங்கே என்ன எழுதலாம் அப்படின்னா, 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க அந்த ஸ்லைடில். 2 children ஆர் பிளேயிங் ஆன் த ஸ்லைடு. இது வந்து ஸ்லைடுன்னு மாற்றி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து சர்க்கிள் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். யூ வந்து ஆர், யூ ஆர் சிங்கிங் ஸ்வீட்லி. ஐ வந்து ஆம் வரணும். ஐ ஆம் வாக்கிங் ஆன் த ரோடு. தே வரும்போது ஆர், தே ஆர் பிளேயிங் இன் த பார்க். இட்டுக்கு வந்து இஸ், இட் இஸ் ஃப்ளையிங் ஹை இன் த ஸ்கை. ஈ வந்து இஸ், ஹி இஸ் வாட்டரிங் த பிளான்ட்ஸ் இன் இஸ் கார்டன். வீக்கு வந்து ஆர், வி ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் டு வின் த மேட்ச். ஏற்கனவே சொன்னதான் ஈ ஷீட்டு வந்து ஐஸ் வரணும். வி தே யூலாம் வந்து ஆர் வரணும். ஐம் வந்தால் மட்டும் ஆம்ன்ற வேர்டு வரணும். ஸ்டூடெண்ட் பாருங்க, சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர் இந்த பிளாங்க்ஸ். ஐக்கு வந்து ஆம், ஐ ஆம் ரைடிங் ஆன் எ ஆர்ஸ். த கேட் அப்படின்றது இட்டுனா த கேட் இஸ் ட்ரிங்கிங் மில்க். தே வந்து ஆர், தே ஆர் கிளீனிங் த பிளாட்ஃபார்ம். மலர் வந்து கேர்ளு, அப்போ ஷீ இல்லையா? ஸோ இஸ். மலர் இஸ் சிங்கிங் எ சாங். த சில்ட்ரன் ஆர், இது வந்து சில்ட்ரன் வந்து ஃப்ளூரலில் வருது. ஸோ ஆர், த சில்ட்ரன் ஆர் ரீடிங் எ ஸ்டோரி புக்ஸ். ஃப்ரேம் ஏ சென்டென்ஸ், அதாவது இங்கே வந்து வேர்ட்ஸ் கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணி எழுத போகிறோம். ஸோ தே ஆர் ஃப்ளையிங் ஆப்பிளி அப்படின்ற சென்டென்ஸ் தான் இங்கே வரும், சரிங்களா? தே ஆர் ஃப்ளையிங் ஆப்பிளி. ஹீ இஸ் சிங்கிங் எ சாங். We are cutting vegetables in the kitchen. நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுற? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றா. ஷீ இஸ் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். இங்கே வந்து ஐஎன்ற வேர்டு வந்துருக்கு இல்லையா? ஸோ ஐ ஆம் பிளேயிங் வித் எ பால். ஸோ யூ ஆர்
drinking water. Next one, இங்க வந்து ஒரு action word கொடுத்திருக்காங்க. அந்த action word வச்சு நம்ம present continuous tenseல sentence மேக் பண்ண போறோம். eat வச்சு present continuous tenseல sentence எழுதணும். I am eating dinner right now. Wait, I am waiting for my mother. நான் எங்க அம்மாவுக்காக காத்துட்டு இருக்கேன். Play, we are playing in the park. நாங்க பார்க்ல விளையாடிட்டு இருக்கோம். Go, the children are going to the school. குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. Right, she is writing her homework. அவ வந்து அவளுடைய ஹோம்வொர்க்கை எழுதிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இங்கே பிக்சர் இருக்குது. இந்த பிக்சருக்கு எந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குமோ அதை நம்ம டிக் பண்ணிக்கோ. ஸோ இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சர் வந்து என்ன இருக்கும்? தேர் ஆர் மெனி ட்ரீஸ் இந்த வில்லேஜா இல்லை தேர் ஆர் மெனி பஸ்ஸஸ் இந்த வில்லேஜா? எது கரெக்ட்? மெனி ட்ரீஸ் அப்படின்றது தான் கரெக்ட் இல்லையா? ஸோ அதனால அதை டிக் பண்ணிக்கிறோம். பொன்னி இஸ் டிராயிங் வாட்டர் ஃப்ரம் த ரிவர். பொன்னி இஸ் டிராயிங் வாட்டர் ஃப்ரம் த வெல். பொன்னி வந்து ஆற்றுலேருந்து தண்ணி இழுக்கிறா. பொன்னி வந்து கிணத்துலேருந்து தண்ணி இழுக்கிறா. அவள் வந்து கிணத்துலேருந்து தானே தண்ணி இழுக்கிறா. ஸோ டிராயிங் ஃப்ரம் த வெல் அப்படின்றது தான் கரெக்ட். The children are playing under a coconut tree. குழந்தைங்களாம் தென்னை மரத்துக்கு கீழே விளையாடுறாங்க. The children are playing under a banyan tree. குழந்தைங்களாம் ஆலமரத்துக்கு கீழே விளையாடுறாங்க. ஸோ ஆலமரம் தானே இங்கே இருக்கிறது, அதனால banyan tree அப்படின்றது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இங்கே க்ளூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த க்ளூஸுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கலாம். It is very big. It has many branches. Children enjoy playing on its branches. Birds and insects rest on it. இது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இதுல நிறைய கிளைகள் இருக்கும். குழந்தைங்கள்லாம் அதில் வந்து அதனுடைய கிளைகளில் வந்து விளையாடுவாங்க. பேர்ட்ஸ் அண்ட் நெஸ்ட் ரெஸ்ட் ஆன் இட். பறவைகளும் பூச்சிகளும் அங்கே வந்து ஓய்வெடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் இட்? அது என்ன? கோகனட் ட்ரீயா பேனியன் ட்ரீயா? கோகனட் ட்ரீல வந்து பிரான்ச்சஸ் இருக்காது, கிளைகள் இருக்காது. ஸோ பேனியன் ட்ரீ தான் கரெக்ட் ஆன்சர். இட் இஸ் ஏ பேனியன் ட்ரீ. This place is filled with water. இந்த இடம் வந்து ஃபுல்லாக தண்ணியால் நிரம்பப்பட்டிருக்கும். The village people use the water to drink. அந்த கிராமத்து மக்கள் வந்து அந்த தண்ணியை வந்து குடிக்க பயன்படுத்துகிறாங்க. Sometimes people catch fish in it. சில நேரங்களில் அதில் மீனையும் பிடிப்பாங்களாம். ஸோ வாட் இஸ் இட்? என்னது அது என்ன இடம்? சீயா பாண்டா? சீனா கடல். கடலில் வந்து யாரும் போய் குடிக்க தண்ணி எடுக்க மாட்டாங்க. ஸோ பாண்டு. கிராமத்தில் வந்து குளம் தான் இருக்கும் இல்லையா? ஸோ பாண்ட் அப்படின்னு தான் கரெக்ட் ஒன்று. இட் இஸ் ஏ பாண்ட். தேர்ட் ஒன்று, இட் இஸ் ஏ டால் பிளேஸ். இது வந்து ரொம்ப உயரமான இடத்துல இருக்கும். வி see tall trees, thick bushes and green plants. இங்கே வந்து உயரமான மரங்களும் உதர்போடல் செடிகளும் பச்சை நிற செடிகளையும் நம்ம பார்க்க முடியும். இட் இஸ் ஏ ஹோம் ஃபார் மெனி பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். இது வந்து நிறைய பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பூச்சிகளுக்கும் வீடா இருக்குது. வில்லேஜ் பீப்புள் கலெக்ட் ஃபயர்வுட் ஃப்ரம் ஹியர். கிராமத்து மக்கள்லாம் அங்கே போயிட்டு விறகுகள்லையும் எடுத்துட்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ இது என்ன இடம்? வாட் இஸ் இட்? இது வந்து ஹில்லா டெசர்ட்டா? டெசர்ட்னா பாலைவனம். பாலைவனத்தில் போய் பேர்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, மரங்களும் இருக்காது, பச்சை நிறத்தில் இருக்காது முக்கியமாக. ஸோ அப்போ இது வந்து ஹில், குன்று, ஹில் அப்படின்றது தான் கரெக்ட் ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இட் இஸ் ஏ டொமஸ்டிக் அனிமல். இது வந்து ஒரு வீட்டு விலங்கு. இட் ஹெல்ப்ஸ் ஃபார்மர்ஸ் டு ஃப்ளக் த ஃபீல்டு. இது வந்து உழுறதுக்கு விவசாயிகளுக்கு பயன்படுது. இட் கேன் கேரி ஹெவி லோட்ஸ் ஆஃப் கிரெயின்ஸ் ஆன் எ கார்ட். என்னுடைய வண்டியில் வந்து தானியங்களை நிறைய வந்து எடுத்துட்டு போகும், வச்சுட்டு தூக்கிட்டு போகும். வாட் இஸ் இட்? அப்போ அது என்னது? இட் இஸ் ஏ புல். அது வந்து அந்த எருது. சரிங்களா? கோட்டு, ஆடு வந்து வராது, புல் அப்படின்றது தான் கரெக்ட் ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ட்ரா a picture of your village or town or city. Write any 3 sentences about it. உங்கள் கிராமத்தையோ இல்லை டவுனையோ சிட்டியை பற்றி இங்கே ட்ரா பண்ணிவிட்டு அதை பற்றி 3 சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எங்கள் வில்லேஜை ட்ரா பண்ணிவிடுங்க. அதுக்கான 3 சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மை வில்லேஜ் இஸ் ஏ பீஸ்ஃபுல் பிளேஸ். இட் இஸ் சரௌண்டட் பை green field and tall trees. The villages are very friendly and always help each other. அப்படின்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வில்லேஜ் அப்படின்ற பிக்சரை மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க, இந்த சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று, ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். பேசேஜை படிச்சுட்டு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். மோனிகா லைவ்ஸ் இன் ஏ பியூட்டிஃபுல் வில்லேஜ். மோனிகா வந்து ஒரு அழகான கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கா. அவர் வில்லேஜ் இஸ் சரௌண்டட் பை ஹில்ஸ், டால் பாம் ட்ரீஸ் அண்ட் கோகனட் ட்ரீஸ். அந்த கிராமம் வந்து குன்றுகளால் சூழப்பட்டிருக்கு. அதே மாதிரி அங்கே நிறைய டால் பாம் ட்ரீஸ்னால் பனைமரமும் தென்னை மரங்களும் நிறைய சூழ்ந்திருக்கு. தேர் இஸ் எ பிக் பேனியன் ட்ரீ இன் எ மிடில் ஆஃப் த வில்லேஜ். அந்த கிராமத்துக்கு நடுவில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. இந்த ஈவினிங் மெனி சில்ட்ரன் பிளே அண்டர் த ட்ரீ. மாலை நேரத்தில் நிறைய குழந்தைங்க வந்து அந்த ஆலமரத்துக்கு கீழே விளையாடுவாங்க. லாட் ஆஃப் பேர்ட்ஸ் லிவ் தேர். அங்கே நிறைய பறவைகளும் வாழுது அந்த மரத்தில். இந்த ஈவினிங் பேர்ட்ஸ் சிட் ஆன் த ட்ரீ அண்ட் ஸ்லீப். மாலை நேரத்தில் பறவைகள்லாம் அந்த மரத்தில் உட்காந்து கீச் கீச்சின்னு சத்தம் போடும். மோஸ்ட் ஆஃப் த எல்டர்ஸ் இன் த வில்லேஜ் டேக் ரெஸ்ட் அண்டர் த ட்ரீ. நிறைய வயதானவங்க பெரியவங்க எல்லாமே அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து ஓய்வெடுப்பாங்க. தேர் இஸ் ஏ பிக் பாண்ட் இன் த வில்லேஜ். அந்த கிராமத்தில் வந்து ஒரு பெரிய குளம் இருக்கு. இட் இஸ் ஃபில்டு வித் லோட்டஸஸ் அண்ட் ஒயிட் லில்லிஸ். அந்த குளம் வந்து ஃபுல்லாக வந்து தாமரை பூக்களாலும் அந்த வெள்ளை நிற அல்லிப்பூக்களாலும் நிரம்பி இருக்கு. இட் இஸ் பியூட்டிஃபுல் டு see many colorful fish in the pond. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா அந்த குளத்துல நிறைய கலர்ஃபுல்லான ஃபிஷஸ் எல்லாம் இருக்கு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. வில்லேஜ் பீப்புள் யூஸ் திஸ் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங். அந்த கிராமத்து மக்கள் வந்து அந்த குளத்து தண்ணியை வந்து குடிக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறாங்க. தே நெவர் த்ரோ எனி வேஸ்ட் இன் த பாண்ட். அவங்க தேவையில்லாம எந்த பொருட்களையுமே வந்து வேஸ்டான பொருட்களை வந்து அந்த குளத்துல தூக்கி போட மாட்டாங்க. த வில்லேஜ் இஸ்
ஆல்வேஸ் க்ளீன். அந்த கிராமம் வந்து எப்பவுமே வந்து தூய்மையாக சுத்தமாக இருந்தது. இந்த வில்லேஜ் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எனி பொல்யூஷன். எந்த மாசுபாடுமே இல்லாமல் அந்த கிராமம் இருக்குது. ஸோ மோனிகா லைக்ஸ் ஹர் வில்லேஜ் வெரி மச். அதனால மோனிகாவுக்கு வந்து அவருடைய கிராமம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வந்து கொஷின்ஸை பார்க்கலாம். மோனிகாஸ் வில்லேஜ் இஸ் சரௌண்டட் பை. இப்போ இதில் வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கோகனட் ட்ரீஸ், நீம் ட்ரீஸ், பாம் ட்ரீஸ். எதனால் அவங்களுடைய கிராமம் வந்து சூழப்பட்டிருந்தது அப்படின்னா கோகனட் ட்ரீஸும் பாம் ட்ரீஸும் தான் வரும். ஏன்னா நீம் ட்ரீஸை பற்றி நம்ம அந்த பேசேஜில் படிக்கவே இல்லை. ஸோ ஆன்சர் என்ன வரணும்? கோகனட் ட்ரீஸ் அண்ட் பாம் ட்ரீஸ். ஸோ 1 and 3 ஆர் கரெக்ட். செகண்ட் ஒன்று, ரைட் த சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்டு. லோட்டஸஸ் இருக்கு இல்லையா, லோட்டஸஸ், லில்லிஸ், இதனுடைய சிங்குலர் ஃபார்ம். லோட்டஸஸ்க்கு வந்து லோட்டஸ், லில்லிஸ்க்கு வந்து லில்லி. தேர்ட் ஒன்று, ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. வில்லேஜ் பீப்புள் யூஸ் திஸ் வாட்டர் ஃபார் வாஷிங் தர் கிளாத்ஸ். வில்லேஜ் பீப்புள் வந்து வாஷிங் தர் கிளாத்ஸ் அப்படின்றது வந்து ராங்கு. அது அவங்க வந்து குடிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. வில்லேஜ் பீப்புள் யூஸ் திஸ் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் அப்படின்றது தான் கரெக்ட் ஒன்று. நெக்ஸ்ட் ஒன்று, த வில்லேஜ் இஸ் ஆல்வேஸ் க்ளீன். இதில் வந்து அந்த க்ளீன் என்ற வேர்டுக்கான ஆப்போசிட் வேர்டு கேட்குறாங்க. ஸோ க்ளீனுக்கான ஆப்போசிட் வேர்டு வந்து டர்ட்டி. வை டஸ் மோனிகா லைக் ஹர் வில்லேஜ்? மோனிகாவுக்கு வந்து அவருடைய கிராமம் வந்து ஏன் ரொம்ப பிடிச்சிருந்தது? பிகாஸ் த வில்லேஜ் இஸ் க்ளீன் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் எனி பொல்யூஷன். நல்லா சுத்தமாக இருந்தது, மாசுபாடு இல்லாமல் இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் வந்து லிசன் அண்ட் ரைட். வி லைவ் இன் இந்தியா. இட் இஸ் a big and beautiful country. We have big hills, rivers and seas. Many people live here and speak many languages. We celebrate many festivals. There are many places to visit in India. India is our home and we love it. நெக்ஸ்ட் ஒன் வந்து மை ஜேர்னல். மை ஜேர்னலில் வந்து மை சிட்டி அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது வேணி வந்து சிட்டியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் என்ன பண்ணோம்னா நம்முடைய லிவிங் பிளேஸை பற்றி. ஸோ நான் இங்கே வந்து வில்லேஜை பற்றி எழுதியிருக்கேன். ஐ எம் வாணி. ஐ லைவ் இன் எ வில்லேஜ். மை வில்லேஜ் இஸ் தெங்கால். தேர் ஆர் மெனி ட்ரீஸ் இன் மை வில்லேஜ். தேர் ஆர் பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் டூ. இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பொல்யூஷன். வி பிரீத் ஃப்ரெஷ் ஏர். ஐ லவ் மை வில்லேஜ். ஸோ இது போல் நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.